அனைவருக்கும் வணக்கம். வரலாறு இன்றைய டிஎன்பிஎஸ்சி பழைய வினாக்கள். இந்தியாவில் இதுவரை எத்தனை முறை பண மதிப்பு நீக்கம் செய்யப்பட்டுள்ளது? பண மதிப்பு நீக்கம் எத்தனை முறை செய்யப்பட்டுள்ளதுன்னா 3 முறை செய்யப்பட்டுள்ளது. கடைசியாக 2016ஆம் ஆண்டு பண மதிப்பு நீக்கம் செய்யப்பட்டது. மற்றும் இந்தியாவில் 3 முறை பண நீக்க மதிப்பு செய்யப்பட்டுள்ளது. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, நான் அதை அடைந்தே தீருவேன். இது யாருடைய முழக்கம்? யாருன்னா பாலகங்காதர திலகர். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் எத்தனை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்? மொத்தம் 72 உறுப்பினர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டில் கலந்து கொண்டனர். 72 உறுப்பினர்கள். கீழ்காண்பவனவற்றில் எது தவறாக தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது? டாக்டர் B.R. அம்பேத்கர் பூனா ஒப்பந்தம் அவருக்கும் காந்தியடிகளுக்கும் இடையே ஏற்பட்டது. கோபாலகிருஷ்ண கோகலே இந்தியன் சர்வன்ட் சொசைட்டி தான் ஆரம்பிச்சிருப்பார். சம்பரான் சத்தியாகிரகம் மகாத்மா காந்தியடிகள் தான் இது பண்ணியிருப்பார். மகாத்மா காந்தியடிகள். அப்போ இது தவறாக உள்ளது. ஜின்னா டே ஆஃப் டெலிவரன்ஸ் கரெக்டு. டாக்டர் H.P. எக்டேவர் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் RSS இந்த அமைப்பை இது பண்ணவரில் எக்டேவும் ஒருவர். அப்போ சியும் கரெக்ட். அப்போ பி கோபாலகிருஷ்ண கோகலே தான் தவறு. இந்திய சுதந்திர போர் 1857 என்னும் நூலை எழுதியவர் யார்னா V.T. சவார்கர். முதல் இந்திய சுதந்திர போர் 1857 என்னும் நூலை எழுதியவர் V.T. சவார்கர். ஆங்கில கல்வி என்பது அரசியலுக்கு இன்றியமையாதது என கூறியவர் யார்? ஆங்கில கல்வி என்பது அரசியலுக்கு இன்றியமையாதது என்று கூறியவர் பின்ஸ்டன் என்பவர் தான் ஆங்கில கல்வி என்பது அரசியலுக்கு இன்றியமையாது என்று கூறியவர். சிடோ மற்றும் கனு ஆகியவை எதனுடன் தொடர்புடையவை? யாருடன் தொடர்புடையவர்கள் பார்த்தீங்கன்னா சாந்தலர் கழகம். இதோடு தொடர்புடையதான் சிடோ மற்றும் கனு. பக்தி இயக்கத்தின் போது வைணவத்தை பரப்பியவர்கள், அதாவது விஷ்ணு கும்புறதை பரப்பியவர் யார் பார்த்தீங்கன்னா ராமானுஜர். பக்தி இயக்கத்தின் போது வைணவத்தை பரப்பியவர் ராமானுஜர். பின் வருவனவற்றை பொறுத்துக்க. சட்டங்கள் மற்றும் வருடங்கள். பெண்களுக்கான தேசிய திட்ட செயல்பாடு 1976. தேசிய பெண்கள் சட்டத்திற்கான ஆணையம் 1990. உடன்கட்டை ஏறுதல் தடுப்பு சட்ட ஆணையம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1987ஆம் ஆண்டு. பெண்களுக்கு தகாத முறையில் பிரசுரித்தல் தடுப்பு சட்டம் 1986. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு எந்த நாட்டின் அரசியலமைப்பில் சட்டத்தில் இருந்து பெறப்பட்டது? எந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டம்னா இங்கிலாந்து. அதை A.V. டைசி என்பவர் தான் சட்டத்தின் ஆட்சி என்பதை முதல்ல கூறியவர். நமது சட்டத்தில் அனைவரும் சமம் என்பதை கூறும் அரசியலமைப்பு சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14. அதாவது விதி 14 தான் இங்கிலாந்து நாட்டிலிருந்து சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா மக்களவைக்கு ஒரு பண மசோதாவை திருப்பி அனுப்பி வைக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எவ்வளவு? அதாவது 14 நாட்கள் அல்லது 2 வாரங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. மாநிலங்களவை மக்களவைக்கு ஒரு பண மசோதாவை திருப்பி அனுப்பி வைக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எதுனா 14 நாட்கள். இந்திய அரசியலமைப்பில் அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1946ஆம் ஆண்டு. இந்திய அரசியலமைப்பில் அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1946. இந்திய உச்சநீதிமன்றத்தின் துவக்க அமர்வு எப்போது நடைபெற்றது? எப்போதுனா ஜனவரி 28, 1950. இந்திய உச்சநீதிமன்றத்தின் துவக்க அமர்வு. பின்வரும் இணைகளில் எது சரியானவை? மங்கள் பாண்டே பாரக்பூர் கரெக்டு. நானா சாஹிப் கான்பூர் சரி. மௌலாவி அகமதுல்லா இது ஜான்சியில் ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் தான் ஜான்சி. அப்போது 1 மற்றும் 2 சரியாக பொருத்தப்பட்டுள்ளது.
தவறாக பொருத்தப்பட்டுள்ளவற்றை தேர்வு செய்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925 சரி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் மார்க்சிஸ்ட் 1964 சரி. அகாலிதளம் 1947 சுதந்திரத்துக்கு பிறகு தான் தொற்றுவது தவறு. சுதந்திரா கட்சி ராஜாஜி அவர்களால் 1959 நிறுவப்பட்டது சரி. அப்போ 3 மட்டும்தான் தவறாக உள்ளது. கீழ்கண்டவர்களில் யார் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வைஸ்ராய் நிர்வாக குழு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார்? யார் செய்தான்னு பார்த்தீங்கன்னா சர் சங்கரன் நாயர். சர் சங்கரன் நாயர் என்பவர் தான் எதிர்ப்பு தெரிவித்து வைஸ்ராய் நிர்வாக குழு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். சங்கரன் நாயர். இந்திய பிரிவினையின் போது இந்து இஸ்லாமியர் இடப்பெயர்வில் ஏற்பட்ட வருந்தத்தக்க நிகழ்வு குறித்து விசாரணை நடத்த நியமிக்கப்பட்ட குழுவில் இடம்பெறாத உறுப்பினரை அடையாளம் காணுங்க. யாருன்னா மேஜர் ஜெனரல் ட்ரீஸ் என்பவர் தான் அதில் இடம்பெறவில்லை. மற்ற 3 பேருமே இடம்பெற்றவர்கள். பின் வருவனவற்றை பொறுத்துக. முதல் அட்டவணை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பெயர்கள் அடங்கியிருக்கும் சரி. 5வது அட்டவணையில் என்ன இருக்குது? 5வது அட்டவணை எஸ்சி மற்றும் எஸ்டியின் நிர்வாக கட்டுப்பாடு. எஸ்சிஸ் மற்றும் எஸ்டிஸின் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு. 7வது அட்டவணை மத்திய மற்றும் மாநிலங்கள் இடையே அதிகாரங்களின் பகிர்வு. 12வது அட்டவணை 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் சேர்க்கப்பட்ட நகர்பாலிகா.